இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு இது பார்த்தீங்கன்னா பணம் முறையாக இருக்கீங்களே பொண்ணை கல்யாணம் பண்ணுற பணம் தானா இங்கேருந்து வந்துடும். நம்மளை முறைச்சி சோச்சி போனவன் லோல் அலைஞ்சி கடிச்சிட்டீங்களே, வயிற்று பொழுப்புக்கா ஜீரத்துக்கு அலைஞ்சி நியாயமாக அலைஞ்சிங்க ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் மாறி போய் அதே முதல்ல எதிர்பார்த்து கம்பெனிலேருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை ஜாயின் பண்ண சொல்லி லெட்டர் வரும். இந்த உறவுக்காரங்க சொத்துக்கு சண்டை போட்டு அப்படி ஏமாற்றிட்டு போன சொன்னாங்களே, வேறு வழியிலன்னு சொல்லி சொட்டையே உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம். பிரச்சனை சால்வ் ஆகி நீ ஏற்ற மாதிரி எப்படி இருக்குதோ அந்த மாதிரி வீடே அமைப்பு உங்களோட கையோடு வந்து சேரும். இத்தனை விஷயங்களையும் இப்படி நீங்கள் மொட்டையாக சொல்கிற மாதிரி சொல்கிற எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் விவரமாக என்னுடைய ஒவ்வொரு ராசிக்குள்ளே சொல்லியிருப்பேன். அன்பார்ந்த கடவுளொருட்டி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம், அதாவது கிரகநிலை எப்படி இருக்கும் பார்க்கணும். நமக்கு சாதகமாக தான் இருக்குது. மார்ச் 15 ஏப்ரல் 13 வரை உள்ள காலம் தான் பங்குனி மாதம். இந்த மீனத்தில் பங்குனினால் சூரியன் இருப்பார், சனீஸ்வரர் பழிப்பார், கூடையே சுக்கராச்சாரியர் இருப்பார் மூணத்தில். அந்த மிதுனத்தில் குரு இருப்பார், வக்கரம் முறிவும். மாதம் பங்குனி 3ஆம் தேதி முடிஞ்சிடும். அந்த கும்பத்தில் பார்த்தோன்னா செவ்வாய் சனி ராகு இருப்பாங்க. அதே சிம்மத்தில் கேது இருப்பார். கேது நேராக மிதுன குருவை பார்த்துட்டு இருப்பார். இதெல்லாம் மொத்தம் பிளாக் ஆகிருக்கும் எல்லாமே. செவ்வாய் புதன் சேர்ந்து ஒன்றா இருக்காங்களே கேட்காதீங்க, ராகு கூட இருக்கும். அதனால் இந்த ஒரு அமைப்பு ஏன் வச்சுருக்கேன்னா, கட்டுப்பாடு இல்லாத வரமுறை இல்லாத போயிடுச்சு சமுதாயத்தில், உலகம் எங்குமே. அதனால் இது மையமாக கொண்டு இந்த பூமியை கொண்டு தான் இந்த அஸ்ட்ராலஜி பண்ணிருக்கு. இந்த பகவான் இங்கே இருக்கிறதுனால எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் ஒன்றும் வராது, இப்படியே ஓட்டின்னு இருக்கும். சினிமாவில் வரக்கூடிய ட்ராமா மாதிரி போயின்னு இருக்கும். அவ்வளோதான். நமக்கு ஒரு 3 வேளை திங்கலாம், நல்லா தூங்கலாம், உழைக்கலாம், நமக்கு சௌரியமான வேலை கிடைக்கும். இப்படி தான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் எப்படா போகிறேன் பார்த்துட்டு இருக்காரு மேலே விட்டு. அந்த செவ்வாய் பின்னாடி போவார். அதுக்கு பிறகு புதன் ஒரு 5 நாள் இல்லை 5 நாள் தான் கேப்பு, 5 days கேப் விட்டு புதனும் போயிடுவார். அதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியர் அங்கேருந்து செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து நேராக மேஷத்துக்கு போயிடுவார். இதுதான் ட்ராமா. அதிகமாக இடைவெளி இல்லாத குயிக் மூமெண்ட்டு. அது இருக்கும்போது இந்த புதனும் இல்லை மீன புதனும் மிதுன குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. இந்த சனீஸ்வரர் போய் அது குருவனுடைய பார்வை கிடைக்காது. நம்ம இதில் தான் இருக்கார். இந்த புதனும் குருவும் ராசி பரிந்து பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கிடைக்கும். சூரியன் சனி, சூரியன் புதன், சூரியன் சுக்கரன் இப்படிலாம் வந்திருக்கு. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. பின்னாடி சூரியன் செவ்வாய் மீனத்தில் எல்லாம் நடக்கும். இந்த மாதிரி யோகங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பிடிச்சி போச்சு கொடுக்குறாரு, அவ்வளோதான். இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த துலாராசி நேயர்களே, பங்குனி மாதம் மார்ச் பின்பகுதி ஏப்ரல் ஃபஸ்ட் பகுதி கூடிய மாதம். பங்குனி மாதம் விஸ்வாவசுவத்தில் நிறைவல் அடையக்கூடிய மாதம். பூர்ணமே தான் அப்படி வருது இல்லை, அது பூர்த்தி அடைகிற காலம். துலாத்துகளுடைய 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் முதலீடு ஸ்தானத்தில் கடன் உபாதைகள், நோய் நொடி இதெல்லாம் சொல்லிருக்குது. அந்த ஒரு குறைகள்லாம் நிறைய சால்வ் ஆகிடுச்சுன்னா மனசு தெளிவாகும், நோய் போயிடும், உள்ள மனசினால் பாதிக்கும் விஷயங்கள்லாம் போயிடும், சோர்வு போயிடும், அயற்சி போயிடும், தெம்பு வரும், நமக்கு தைரியம் வரும், ஃபேஸ் பண்ணோட ஐடியாலாம் ஃபார்ம் ஆகும், சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வரும், கரை வந்துடுத்து சொல்லக்கூடிய நிலைமை வரும். எதுக்கு நான் அதை ஹைலைட் பண்ணுறேன்னா, அந்த 6ஆம் வீட்டில் தான் எல்லா கூத்து நடக்க போகிறது. அதனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரர் 6ஆம் வீட்டில் உட்காந்துட்டு, ஃபஸ்ட்டு சுக்கராச்சாரர் பின்னாடி சனி உட்காந்துட்டு, போன மாதமே உட்காந்துட்டு, சூரியன் வந்த உடனே கடான்னு யோகங்களை தள்ளுறாரு.
சனீஸ்வரன் யார் உங்களுக்கு? பூர்வ புண்ணியாதிபத்திர புத்திர 4ஆம் அதிகாரி. குரு எங்கே உட்காந்துருக்காரு? உங்கள் பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு நேரத்தில். இப்போ குரு 6ஆம் வீட்டு அதிகாரி பார்த்தா 3ஆம் வீட்டு அதிகாரி. 3ஆம் வீட்டு அதிகாரம் இருந்தால் தான் 6ஆம் வீடு ப்ராஃபிட்டபுளாக போகும். இன்னொன்று லேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். இதனாலுடைய உள்ள அந்த அமைப்பை பயன்படுத்திக்க தெரியாது, புத்தி மந்தமாயிடும். அதனால் 3ஆம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 3ஆம் வீடு குரு தூக்கி பாக்கியத்தை உட்கார வச்சுட்டு பார்க்கும்படி பண்ணிவிட்டு தோஷம், ஏன்னா கண்ணால் பார்த்தா தோஷம் போயிடும். அவருக்கு பார்த்தா குருக்கு மட்டும்தான். குருக்கு ஏற்ற மாதிரி ஜாதராட்சா போதும், அவ்வளோதான். குறைச்சிக்கூட தப்பாகவே பண்ணலாம். குரு கண்டுக்காமல் போட்டு அந்த வீக்னஸை பயன்படுத்தி அவர் தகுந்த மாதிரி பண்ணனா காரியம் ஆகிடும். அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. செவ்வாய்க்கு நல்லா ஜாலரா அடிக்க தெரியும், ஊக்கி எழுத தெரியும், தெரியும். அந்த குரு ரொம்ப அநியாயம். அந்த அதை செவ்வாயை கொண்டு அங்கே வச்சு இருப்பாங்க. செவ்வாய் தான் கடத்துறோம் பாருங்கள். செவ்வாயை கொண்டு 6ஆம் வீட்டில் உட்கார வச்சு, 6ஆம் வீட்டில் உட்காந்தாலும் செவ்வாய் பலந்தாசின்னு பேர் சொல்லுவாங்க, தெரியல. உட்காந்து அந்த குரு வீட்டில் உட்காந்துட்டு இந்த புதனும் குருவும் ராசி பந்த பண்ணிப்பும் அப்புறம் தான் புதன் போவார். சனீஸ்வரர் இருப்பார் மெயின். அவர் சனீஸ்வரர். சூரியன் இந்த மாதம் மட்டும்தான் இப்போ போயிடுவார். சரி, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது பயன்படுத்தணும். சூரியனை வச்சு சூரியன் சனி, சூரியன் செவ்வாய், சூரியன் புதன், சூரியன் சுக்கரன் முதல்ல முடிச்சுட்டு போயிடுவார். சுக்கரனே முன்னே போகிறாருன்னா அவர் தான் ராசி அதிபதி. செவ்வாய் கடைசியிலேயே போகிறாருன்னா செவ்வாய் அவர் தான் கடத்துறோம். நல்லா இறுதி வரைக்கும் இருந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பார். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், துலாத்தெல்லாம் முதல்ல பேக்கப்பில் பார்க்கும்போது ரொம்ப இதாக நிற்பாருன்னு அந்த பேக்கப் அவருக்கு அது ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மாதம் போன மாதம் நல்லா பண்ணிட்டாரு, பிரமாதம் பண்ணிட்டாரு. இப்போ இந்த மாதம் நல்லாவே கூடுதலாக பண்ணிருக்காரு. அதனால் நீங்கள் ஒன்று நானாக போகணும், இல்லை என்னை ஐசின்னு போகணும் தானே விஷயம் இருக்குது. இல்லை ஐசின்னு போகும்போது என்னை அழகாக சுகமாக ஐசின்னு போகணும், அது இல்லை, அத்தனையும் இருக்குல்ல. எனக்காக செலவழிக்க செய்யணும். அந்த மாதிரி தான் இந்த வாட்டி உங்களுக்காகவே செலவழிக்கிறதுக்கோ உங்களுக்காக அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்காக அவரே உட்காந்துட்டு அவர் சொந்த செலவில் சொந்த ப்ராஃபிட்டில் அவரோட உழைப்பில் அவங்கள ஐசின்னு போகிறார். உங்களை உயர்த்துறார் வாழ்க்கையில். எனக்கு பணமும் கிடையாது, உழைப்புக்கு சக்தியும் கிடையாது, மூளையும் கிடையாது. நான் இப்போ பெரிய இண்டஸ்ட்ரியில் ஆகணும், எப்படி ஆக முடியும்? உன்னுடைய திறமையை பயன்படுத்திட்டு, உன்னுடைய திறமையை பயன்படுத்தி ஏதோ ஒரு படைப்பு ஒன்று உங்கள்கிட்ட உள்ள மறைஞ்சி இருக்குது, வெளி உலகத்துக்கு உள்ளந்து தூக்கி விட்டு, நீ சுக்கரம் தானே நீ சம்மந்தப்பட்டது, அவனை இன்னும் வெளிப்படுத்தி அதை ஃபோக்கஸ் பண்ணி மக்களிடத்து ஈடுபட வச்சு அந்த மாதிரி காரியங்கள்லாம் உங்கள் குடிசை தொழில் சொல்கிறதெல்லாம் இவர் தான், துலான் எல்லாம் ஹட்டு தொழிலேருந்து சிறு குறு தொழில். அதுக்கு அவங்களுக்கு என்ன உண்டாகும், இதோ வந்தால் போதும் இந்த அளவு. எப்படி ஒரு நிலைமையில் இருந்தால் வியாபாரம் பண்ணவே லாய்க்கு இல்லை. அவங்கெல்லாம் ஏமாந்து போயது 100 ரூபாய் 10 பணம் கொடுக்கணும். அந்த சாமர்த்தியம் இருந்தால் தான் வியாபாரம் பண்ண முடியும். அதுக்கு அப்படி பண்ண சொல்லலை, அந்த சாமர்த்தியம் இருக்கணும். அப்போ தான் ஓரளவுக்கு மேலே வர முடியும். மக்களே பார்த்து பாவம் கூட 10 ரூபா போட்டு கொடுக்குறான் அப்படி சொல்லலாம் மாட்டாங்க யாருமே. நம்ம நாட்டு மக்கள் அப்படி தான் எவ்வளோ ரூபா ஃபிக்ஸ் பண்ண கொடுத்துட்டு போயிட்டுருக்க மாதிரி இந்த காலம் இங்கே இல்லை, அது வெளிநாடு. நம்ம மனப்பான்மை எப்போதுமே தழைய போனால் ஏறி குதிக்கிறது நம்ம ஒரு மக்களுடைய சுபாவம். பொதுவாக சொல்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தான்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். அது நீ இழக்கக்கூடிய தன்மையாக இல்லையே. எப்போதும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருமா, அதை பயன்படுத்தி மேலே சம்பாதிக்கிற வழி பார்ப்பியா? பரிதாப உணர்ச்சி பார்த்து தயவு பார்த்து எல்லாம் நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னா வியாபாரியே இல்லை. அவன் பிரபு தானம் பண்ணலாம். அந்த ஒரு எண்ணங்களை இருக்கக்கூடிய உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை லிஃப்ட் பண்ணி கொண்டு எப்படி டெக்னிக்கல் வியாபாரம் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தணும், எப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணி அமைப்பு தான் கொடுத்துருக்குது. அதனால தான் இந்த 6ஆம் வீட்டில் உட்கார வச்சுருக்கேன் எல்லாமே. இது ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு குடிப்பினை இல்லை இது. அதனால் வீரியஸ்தானாதிபதியை கொண்டு வாக்கியத்தில் உட்கார வச்சுட்டு அவரே 6ஆம் வீட்டு அதிபதி ஆக்கி அங்கே அவருக்கு அந்த இடத்துல கொண்டு பாக்கியாதிபதியை உட்கார வச்சு சூரியனை கொண்டு லாபஸ்தானத்தை கொண்டு அங்கே உட்கார வச்சுட்டு அந்த ராசி அதிபதி முதலையே உட்கார வச்சுட்டு அதே சமயத்தில் அவர் தான் 8ஆம் வீட்டு அதிபதி ராசி அதிபதி உட்கார வச்சுட்டு அவரே லாபஸ்தானத்தை உட்கார வச்சுட்டு
சப்தமாதி கொண்டு உட்கார வச்சுட்டு இத்தனை பண்ணான்னா சப்தமாதி தனாதிபதி குடும்பாதிபதி அவரையும் செவ்வாய் உட்கார வச்சுட்டு அங்கே செவ்வாய் சூரியன் குரு தொடர்போடது, அப்புறம் புதன் பாக்யாதி, இது இவ்வளோ பேர் ஒன்றா உட்காந்து மறைவு ஸ்தானத்தை உட்காந்து பண்ணினா முதலீடு தூண்டும் போடணும். ஆனால் 100 மடங்கு வியாபாரம் அது ஆகிடும், பணம் ஆகிடும். வியாபாரத்தில் நெட்ஒர்க்கில் ரொட்டேஷன் பணம் வந்து மட மேலே போகும். வியாபாரம் வித்தி பண்ணி வியாபார ஸ்தலத்தில் கொடி நாட்டுவீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதம் கொடுத்துருக்கான். கொடி நாட்டுவீங்க. குடும்பத்தில் எல்லாமே ஜெம்மு செடியாக இருக்கும்போது அது ஒன்றும் பலன் தராது. வளர்ந்து காய்கறி கொடுத்து முக்கை கொடுத்து அந்த காலத்தில் கரெக்டாக செய்யக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதத்தில் இருக்கனால வளரும் இளைஞர்கள், வளரும் வாரிசுகள் கனி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு விளைஞ்சி சொந்த கால் நின்று குடும்பத்தை தாங்குவாங்க. மகளிர் திருமண வாழ்க்கை அவையும் வியாபார நோக்கத்தில் சம்பந்திகள்லாம் புடைசூழ வாழக்கூடிய அமைப்பு. அதனால் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய மாதம்தான் தவிர யாரும் குறையே சொல்ல முடியாது. வக்கரம் இருந்த குரு வக்கரமாய் ஆகிட்டார், மாறு வக்கரமாக இல்லை. பாம்புகள் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு, எந்த வித விஷயமும் பாதிக்கக்கூடாதுங்க. அதனால்தான் இந்த மீனத்தை செவ்வாய் புதன் ஒன்றா இருப்பாங்க. புதன் லேட்டாக போனால் கூட சூரியன் செவ்வாய் புதன் சனீஸ்வரர். சனிக்கு புதனுக்கும் செவ்வாய்க்கும் வந்து சனிக்கு போது எப்படி இருக்கணுமோ இருக்கணும். நானும் நண்பர் தான், அவனும் நண்பர் தான். ஆனால் வேலைக்காரன் நான் முதலாளினா அது என்ன மாதிரி ஓரளவு இருந்தால் தான் அவனை வேலை வாங்க முடியும். இல்லைன்னா நம்மளால் படம் பண்ணுறான்னு ஸ்லக்கிஷ் ஆகிடுவான் வேலைக்காரனுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ணினா தான் முடியும். அதுக்காக வேலை செய்கிற இடத்துல இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். அதுக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அந்த பிரகாரம் தான் வேலை வாங்கணும். அதனால் சனி செவ்வாய் இருக்கேன்னு சுக்கராச்சாரியை விட்டு விட முடியாது. அதே மாதிரி அந்த புதன் இருக்க முடியாது. அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். அதனால் எல்லாத்துக்கும் உண்டான வழிமுறைகளோடு செஞ்சு உங்களை லிஃப்ட் பண்ணி வாழ்க்கையில் உயர்த்துறது மட்டுமில்லை, உங்களை பெரிய புள்ளியாக ஆக்கிடுறார் இந்த மாதத்தில். இதனால் லட்சமே பார்க்காதவன் இனிமேல் பில்லியன் ட்ரில்லியன் பார்ப்பேன்னு சொல்லி வாழ்த்தி அமைகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.